அசீமுக்கும் ஈடனுக்கும் சரியான சண்டை. அசீம் வந்து அப்யூஸாக இருக்கீங்க, அசீம் அப்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஈடன் பேசுகிறாங்க. ஜெர்மனியில் புருஷன் அடித்து துரத்தி விட்டு நீ இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போ அப்படி தான் துரத்தி விடுவான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லவ் இல்லை இந்த ஈடன் இருக்கா பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கோம். சரி, அசீமும் ஈடனும் கொஞ்சம் நல்லா பல்காக இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் சேருவாங்கன்னு பார்த்தா இந்த பிரியாங்கா கூட போய் சேர்ந்துச்சு. ஈடனு குட்டிச்சாராக போச்சு, முடிஞ்சு போச்சு. உட்காந்துக்கிட்டு அசீம் வந்து அப்யூசிவாக கேவலமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுது, குற்றச்சாட்டை வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுறது பூராவே அட்டென்ஷன் சீக்கிங் தான் பண்ணுறான். அவன் வாயை திறந்தாலே கண்டென்ட்காக தான் அவன் வந்து இங்கே உள்ளவே வந்திருக்கான் அந்த ஷோக்கே. மற்றபடி செகண்ட் லெவலாம் தேடிலாம் அவன் வரல அப்படிங்கிற மாதிரி ஈடன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது. இதுக்கு காரணமே யாருன்னா இந்த பரதேசி யார், பிரியங்கா. இதில் இன்னொன்று இருக்குங்க, இந்த பிரியங்கா, ஈடன், மோனிஷா 3 பேர் ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே உட்காந்துருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பிரியங்காவுக்கு அசீமை பிடிக்காது. உடனே வந்து நல்லா பற்ற வச்சுட்டா. பற்ற வச்சது கப்பான்னு எரியுது. எரிஞ்சு நேற்று வந்து ஈடனுக்கு வந்து இது கொடுத்துருந்தான், இதில் ஸ்பைஸ் ஜார் அந்த இதில் டாஸ்கில் கடுப்பாயிட்டான். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்கும் ஒன்றா தான் விளாண்டாங்க. ஈடனும் அசீமும் நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அவங்க கூட நல்லா பிடிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லி 2 பேருமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வைப்பாக போயிட்டு இருந்துச்சுங்க. பிரியங்கா கிட்ட போனால் முடிச்சுட்டா கதையை. நம்ம கூட நினச்சா என்ன 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க, நல்லா தானே பேசிக்கிட்டு நல்லா பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களும் என்ன கன்ஃபியூஷன் நமக்கு வந்து முந்தின நாளே நமக்கு நேற்று தான் தோணுச்சு, என்னன்னா திடீர்னு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் வந்து ரம்யா கிருஷ்ணன் எபிசோடு வரும்பொழுது அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் ஒன்று ஒன்றா நடக்குது. இப்போ சண்டை வருது, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சரியான அடிங்க. நீங்களாம் எபிசோடு பார்த்தீங்களா இல்லை? 7வது எபிசோடு பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, போட்டிருக்கேன். மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. அசீம் வந்து அப்யூஸாக இருக்கீங்க, எல்லாம் கண்டென்ட்டுக்கு தான், கேமராக்காக தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசணுன்னா கடுப்பாயிட்டான். ஏய் ஈடன் குண்டுக்கு உன்னெல்லாம் ஓரமாக வச்சு 1 வாரம் செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் செய்ய முடியாமல் எஸ்கேப் ஆகிட்டேன். பிரியங்கா போட்டு கொடுத்துட்டா, வச்சு செஞ்சிருவேன், குத்துன்னு குத்துவேன். ஈடன் நீங்கள் எனக்கு சாரி கேட்டே ஆகணும், இல்லை நான் வாக் அவுட் பண்ணிடுவேன். உன் மேலே அக்யூஸ் பண்ணி உன்னை வெளியில் போய் உட்காந்து பேத்துருவேன். நான்லாம் வந்து சீசன் பார்த்துருக்கியா, என் சீசனு அடித்து துவைச்சி விட்ருவேன். போய் சீசன் என்னோடய பிக் பாஸ் சீசனை போய் பாரு, பேத்து எடுத்துருவேன். ஸ்பைஸ் ஜாரில் உனக்கு இப்படி கொடுத்தா அப்படி பண்ணுறியான்ட்டு டக்குன்னு வந்து நேகாக்கு கொடுத்துட்டான் மாற்றி. வீணாவும் தினேஷோட செட் ஆகிட்டான். ஈடன் வந்து ஈடனும் கழட்டிருச்சு. பிரியங்காவுக்கு உனக்கு ஆகாது. மோனிஷா வைக்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கோட்டாலாம் முடிஞ்சு போச்சு. அசீமை வந்து தனித்து விடப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ட்விஸ்ட் என்னென்னா எல்லாம் ஓகே சண்டை இதெல்லாம் போடுவேன், ஆனால் வந்து அசீமை நான் தனித்து விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஈடன் சொல்கிற மாதிரி ஒன்று கிளப்புறாங்க. அது நாளைக்கு எபிசோட் நம்ம பார்த்தா தான் தெரியும். இதில் வேறு ரம்யா கிருஷ்ணன், நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. யார் பிரியங்காவையும் ஈடனையும் பேசுனா டபுக்குன்னு இவங்களுக்கு கோவம் வந்துடும், டபுக்குன்னு ரம்யா கிருஷ்ணன் வந்துடுவாங்க. எதாக இருந்தாலும் அவங்க பெரிய புனிதர்ல, மனித புனிதர். பெண்ணுங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்ட்டு. யார் நீ எல்லாம் கோமாளிங்க. இந்த ஷோ ஒரு கோமாளி ஷோ. எப்படி பிக் பாஸில் ஒரு காமெடி பண்ணுவாங்களே அது மாதிரி அதே கதை தான். சரியான சண்டானா மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க ஈடனும் அசீமும். இப்போ நேகா வந்து தேஜஸோடு போயிடுச்சு. சிந்தூரி மட்டும்தாங்க, அது யாரு கூடயும் கனெக்ட் ஆக மாட்டுது. இப்போ அசீம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு பொழந்து விட்டு கிளம்புடா தலைவா. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பிரியங்களாம் ஒரு ஆளா? அது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குன்னு பார்த்தா அது பஜாரியாக இருக்குது, அது தேராது. அது பிடிவாய் மாதிரி இருக்குது. பிடிவாய் இந்த பலூனக்கா அந்த கேங் இதெல்லாம். இந்த பக்கம் நேகா அது தேஜஸோடு இருக்குது, அது பரிதாபம் தான். அது ஒரு பரிதாபம். மோனிஷா அது ஒரு மக்கு. ஈடன் வந்து பிரியங்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அது ஒரு குண்டு தக்காளி வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. சிந்தூரி வேஸ்ட்டு, ஷோவே வேஸ்ட்டு தான். அதே ஒரு விஷயம். இதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் உடனே ஈடன் சண்டை போட்டோடனே நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு. செகண்ட் லவ் சான்ஸ் இது வந்து செகண்ட் ஹேட் சான்ஸ் ஆக்கிடாதீங்க. ஆளி மூஞ்சி மவரையும் பாரு. கமெண்ட் பண்ணுங்கள்.